வணக்கம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அனுகிரகா கல்லூரியில் இருக்கோம். இன்றைக்கி திருநங்கை தினம், ஏப்ரல் 15 திருநங்கை தினம். அதை முன்னிட்டு இன்றைக்கி தேசிய திருநங்கையர் தின விழா கொண்டாடுறோம். தாய்க்கூடு அமைப்பின் மூலமாக திருநங்கைகளுக்கு விருது வழங்கும் விழா நடக்குது. இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்வை எல்லாருமே கண்டு கழிக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். Bye. எல்லாத்தையும் கவர் பண்ணி அது முதல்ல அதே எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். திருநங்கை தலைவர்கள் இணைந்து விளக்கை ஏற்றுகிறார்கள். அனைவரும் தங்கள் கரவொலிகளை எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு திருநங்கைகள் மூத்த தலைவர்கள் இணைந்து ஒரு முகப்பை ஏற்றுகிறார்கள். டாக்டர் வீரமணி சார் மற்றும் டாக்டர் சுரேஷ் பாபு சார் இணைந்து குத்துவிளக்கை ஏற்றுவார்கள். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இது ரெண்டே ஆஃப் பண்ணுங்க.
குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. குத்துவிளக்கை ஏற்றி விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருநங்கை தலைவிகள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுரேஷ் பாபு அவர்களை டாக்டர் மெர்சி செந்தில்குமார் அவர்கள் வரவேற்கிறார்கள். அதற்கு முன்பாக டாக்டர் குணவதி அவர்கள் பொன்னாடி ஒட்டி சிறப்பிக்கிறார். அடுத்ததாக புறவலர் ருபுசியஸ் அவர்களை மேடைக்கு வருவார் மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை டாக்டர் குணவதி அவர்கள் வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசினை டாக்டர் மெர்சி செந்தில்குமார் அவர்கள் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக அனுகிரகா கல்லூரியின் தாளாளர் பெர்னார்ட்ஸ் அவர்களையும் உளவியல்துறை தலைவர் ஃபாதர் சகாயராஜ் அவர்களையும் மேடைக்கு வருவார். அதற்கு முன்பாக நகரன் ஃபாதர் பெர்னார்ட்ஸ் அவர்களுக்கு பொன்னாடையை டாக்டர் குணவதி அவர்கள் அணிவிக்கிறார்கள். ஃபாதர் சகாயராஜ் அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அனைவரும் தங்களது கரகோஷத்தை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறும் நமக்கு இந்த இடத்தை கொடுத்ததற்கான நன்றிகளை தெரிவிக்குமாறும் மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். பைபிளிலும் உங்களை பற்றி அருமையான வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. எனவே நீங்கள் இவர் பொருளை சொல்கிறார், இவர் எங்களை கேள்வி பண்ணுகிறார், இவர் எங்களை நகைச்சுவையாக கிண்டல்கிறார், எதற்கும் நினைக்காதீர்கள். பேசுறவன் அங்கன்னு பேசிட்டு இருப்பான், அவன் அதே இடத்துல நிற்பான். நம்ம அதை கடந்து போகணும். அதை நம்ம கடந்து போய் தன்னம்பிக்கையோடு உங்களுடைய மன தைரியத்தோடு நீங்கள் வாழணும். ஏன்னா குறை சொல்றவன் பொருளை பேசுறவன் இப்போ எங்களை பற்றியே பொது வாழ்க்கை ஏற்பட்ட எங்களை பற்றியோ என்னுடைய அருமை குழந்தையாளர் ரிஷியை பற்றியோ எல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கோம். நான் எங்களுடைய வேலையில் போயிட்டே இருக்கணும். அது மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய என்னுடைய அட்வைஸு, குணவதியெல்லாம் ஆரம்பத்தில் என்கிட்ட வரும்பொழுது கண்ணீரோடு அழுத முகத்தோடு தான் வந்தாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, போன்ற திறமை இருக்கு, போன்ற தன்னம்பிக்கை இருக்கு, நீ ஜெயிக்கலாம், நீ வாழ்ந்து காட்டலாம். இந்த உலகில் வாழத்தான் நம்ம பிறந்திருக்கோம், சாக பிறகு அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான், யார் சொல்றாங்கன்னா யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நான் இன்னும் சொல்றேன், ஓப்பனா எல்லாரும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி. உங்களுடைய நாளில் உங்களை எல்லாரையும் சந்திக்கணும்னு தான் எங்களுடைய ஆசையாக இருந்தது. இது 10 வருஷமாக ப்ரோக்ராம்
15 வருஷமா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் குணவதி கிட்ட சொன்னேன், குணவதி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கான ஒரு நாள் ப்ரோக்ராம் வைக்கணும் குணவதி, அதுதான் இவ்வளோ நாள் நீங்கள் திறமையா இருந்ததுக்கு அதுதான் காரணமாக இருக்க முடியுது. உங்ககிட்ட நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சித்திரை நன்னாளில் முதல் நிகழ்ச்சி உங்களுக்கு தான் நடத்துகிறோம். அம்மா மகள் பேட்டின்ற ஒரு உறவு முறையில் ரொம்ப அழகாக கொண்டு போறீங்க. இன்னைக்கு சொந்த ரத்த பந்தத்திலே வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனால் நீங்கள் பெறாத பிள்ளைகளின் மகள்களாக நினைக்கிறீர்கள். அவங்க நல்லா வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு ஊரில் யாரோ அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்களை முன்னோடிகளாக நீங்கள் இருந்து அவங்கள நீங்கள் வளர்க்குறது வந்து எங்களுக்கு பெருமையான விஷயம். உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் வந்து பின்தங்கி இருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் இன்னும் நிறைய முன்னாடி வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர விருப்பம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட இருக்கிற உங்கள் மகள்களை நீங்கள் நல்லா படிக்க வைக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இன்ஸ்பெக்டர் ஆகிருக்காங்க, ஒருத்தவங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆகிருக்காங்க, போலீஸ் லைனில் வந்திருக்காங்க, பேங்க் மேனேஜராக வந்திருக்காங்க. அஃபிஷியலாக நீங்கள் வந்து போஸ்டிங்ஸில் வரணும். நமக்கு எப்போவுமே நம்ம நிராகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம வலுவான அதிகாரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து முன்னுக்கு வர முடியும். அதனால உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க மகள்லாம் நினைக்கிறவங்களை நீங்கள் எது சொல்லி தரீங்களோ இல்லையோ அவங்க படிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. கல்வி இன்னொரு இடத்துக்கு உங்களை கட்டாயம் கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் அரசியலையும் வரணும். வந்தாதான் வந்து நீங்கள் மற்றவங்களை விட ஒரு விஷயத்தை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுனால நீங்கள். அதனால கண்டிப்பாக நீங்கள் பவர் உள்ள இடத்துல பதவியில் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கருத்தை மட்டும் உங்கள் மனசில் உள்வாங்கிட்டு போங்க. நம்ம பெண்ணாக பிறக்கிறோமா, ஆணாக பிறக்கிறோமா, திருநங்கையாக பிறக்கிறோமா, திருநங்கையாக பிறக்கிறோமா, எதுவும் நம்ம கையில் கிடையாது. எல்லாமே ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது. எனக்கு தான் பார்த்து யார் எப்படி பிறக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்னு அவர் தான் முடிவு செய்கிறார். ஆனால் இந்த பூமியில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு வந்து ஒரு விஷயம் கல்வி. இந்த கல்வியை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்கன்னா, ஆணை அதிகமாக பேசுறது, பெண்ணை அதிகமாக பேசுறது, உங்களை கம்மியாக பேசுறதுங்கிற வார்த்தைக்கே இடமில்லாமல் போயிடும். அந்த கல்வியை நீங்கள் கையில் எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு மகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்க வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஆமாம். அதே போல் நீங்கள் பொலிட்டிக்கலையும் வரணும், அஃபீஷியலாக வெளியில் போஸ்டிங்கில் வரணும். இதில் இருந்தால் நமக்கு ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? குறிப்பாக லேடிஸ்க்கே வந்து ஜென்ஸை விட ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு 2 விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. ஒன்று பணம். நாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரெஸ்பெக்ட் குறைவாக இருக்குது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாரும் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, ஒரு வேலையில் இருப்பாங்க. பாதி பேருக்கு மேலே நம்ம வேலையில் இருக்க மாட்டோம். அதனால தான் வந்து நமக்கான மரியாதை வந்து குறைவாக இருக்குது. ஸோ நமக்கான மரியாதை எதில் கிடைக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இடத்த விட ஒரு நாள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வாழ்நாள் முழுக்க எத்தனை ஸ்டெப். இங்கே இருக்கக்கூடிய நாயக் மற்றும் கல்நாயக் மகளை மேடைக்கு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாயக் மற்றும் கல்நாயக் மகள் மேடைக்கு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு இந்த விருதினை கொடுத்து கௌரவப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாயக் மற்றும் கல்நாயக் மகள் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அனைவரும் கரகோஷங்களை ஏற்றி அவர்களை வாழ்த்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வழங்குகிறார்கள். தாய்க்கூடு நிறுவனர் லயன் டாக்டர் குணவதி அவர்கள் அவர்களை அடுத்ததாக சரதா கல்நாயக் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சரதா கல்நாயக் அவர்களுக்கு தாய்க்கூடு அமைப்பின் நிறுவனர் லயன் டாக்டர் மெர்சி செல்வகுமார் அவர்கள் லயன் டாக்டர் குணவதி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கான திருநங்கையர் தலைமை விருதினை டாக்டர் மெர்சி செல்வகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். அனைவரும் தங்கள் கரகோஷத்தை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரியா நாயக் அவர்களுக்கு தாய்க்கூடு அமைப்பின் நிறுவனர் மற்றும் மெர்சி ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் மெர்சி செல்வகுமார் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள். வழங்குகிறார்கள். விருதினை வழங்குகிறார்கள். அடுத்ததாக ரவி கல்நாயக் அவர்களுக்கு விருதினை வழங்குகிறது. ரவி கல்நாயக் அவர்களுக்கு விருதினை மேடையில் வீட்டிற்கும் அனைவரும் கொடுத்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கனகாநாயகன் அவர்களுக்கு சீமா நாயக் அவர்களுக்கு கௌரவிக்கும் நேர்வு சீமா நாயக் அவர்களை கௌரவிக்க மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திவ்யா கல்நாயக் அவர்களின் விருதினை ஷர்மிளா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அனைவரும் அவர்கள் தங்களது கரகோஷங்களை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து கூறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருநங்கையர் தலைமை விருது 2025 பெற்றிருக்கும் அனைத்து நாயக் மற்றும் கல்நாயக்களுக்கு தாய்க்கூடு ஃபவுண்டேஷன் மெர்சி ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை விருதினை பெற்றிருக்கும் நாயக் மற்றும் கல்நாயக் அவர்களுக்கு தாய்க்கூடு ஃபவுண்டேஷன் மற்றும் மெர்சி ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம்.
என்று துவங்க இருக்கிறது. எனவே நாயகர்கள் மற்றும் கல்நாயகர்கள் மேடையிலே பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி கொண்டு வரணும், இதே உணவை எப்படி நாங்கள் கொண்டு வரணும், எங்களுடைய முன்பு தான் கொண்டு வந்திருக்கோம், எங்களுடைய தலைமையில தான் கொண்டு வந்திருக்கோம்.